Good morning, Keshav. So today we will study about EVS chapter 4, chapter 3, India, that is Bharat. India, Bharat. As a student, what we are going to learn is know about narratives on establishment of Vijayanagar kingdom. இது வந்து கிருஷ்ணதேவராயாவோட ரீன், அவரோட பீரியட்ல நடந்த ஒரு பெரிய ராஜாங்கம், பெரிய கிங்டம் பேர் விஜயநகர், ராஜா பேர் கிருஷ்ணதேவராயா. ஹிஸ் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் லிட்ரேச்சர், அவர் மொழிக்காக செஞ்ச சில விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். த அட்மினிஸ்ட்ரேஷன், அவர் எப்படி அந்த அரசாட்சி பண்ணார் ஆஃப் விஜயநகர் எம்பையர். அது மட்டும் இல்லாமல் ட்ரேட், இம்போர்ட், எக்ஸ்போர்ட், அதாவது தேவையான பொருளை வெளிலேருந்து வர வைக்கிறது, நம்மகிட்ட இருக்க எக்ஸஸ் பொருளை விற்கிறது, மற்ற கண்ட்ரீஸ்க்கு போகிறது, இந்த ட்ரேடிங் பண்ணுறது. அப்புறம் ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் த கிங்டம், அதாவது அவங்க அரசாட்சியில் பெண்களுக்கு உண்டான மரியாதை, பெண்கள் உண்டான ஸ்டேட்டஸ் என்ன. அப்புறம் அவர் ஆண்ட அந்த டைமில் கேபிட்டல் சிட்டின்னு சொன்னால் ஹம்பி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு கர்நாடகாவில் இருக்குது. தட் இஸ் த கேபிட்டல் ஆஃப் விஜயநகர் கிங்டம். அதை பற்றி அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம், சரியா? இது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. we also going to see about understand the cause of the battle. அங்க ரேச்சோர்னு ஒரு ஊர்ல ஒரு பேட்டில் நடந்தது, அது ஏன் நடந்துச்சு, the significance of conquering ரேச்சோர், அது கான்கர் பண்ணதுனால என்ன சாதிச்சாங்க, செக்குலரிசம், அந்த பீரியட்ல எல்லா மதமும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்ற அந்த செக்குலரிசம் எப்படி இருந்துச்சு, why கிருஷ்ணதேவராயா was considered a good administrator, அவர் நல்ல அரசாட்சி புரிஞ்சவர்னு ஏன் சொல்றாங்க, how the Muslims of Deccan region சொல்றது சவுத் தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த மகாராஷ்டிரா, ஆந்திரா, கர்நாடகா கீழே இருக்கிறது டெக்கான் சொல்லுவோம். அந்த முஸ்லிம்ஸ் எப்படி ஹம்பியை ரூயின் பண்ணாங்கன்னா அழிச்சாங்க. அப்புறம் அனலைஸ் த கிருஷ்ணதேவராயாஸ் எ மாடல் ரூலர், இவர் ஒரு எடுத்துக்காட்டுக்கான ஒரு ராஜா அப்படின்னு சொல்றதுக்கு ஏன், செக்குலரிசம் as part of our civilization. நம்ம இதில் ஊர்ல எல்லா விதமான மக்களும் வாழ, எல்லா மத நம்பிக்கைகளும் எல்லா விதமான மக்களும் வாழ்றதுக்கு செக்குலர்னு பேரு. கிறிஸ்டியன்ஸ், முஸ்லீம் எல்லாம் எப்படி ஒன்னா இருந்தோம் அப்படின்ற சொல்றோம் இல்லையா, அந்த செக்குலரிசம் எப்படி நடந்துச்சு. அப்புறம் அப்ரிஷியேட் தி இன்க்ளூசிவ்னஸ் ஆஃப் ஆல் ரிலீஜன்ஸ் பை தி கிங் ஆஃப் விஜயநகர் எம்பையர். அது மட்டும் இல்லாம எல்லா மதங்களுக்கும் அவங்களுக்கு உண்டான உரிமைகளை கொடுத்தாரு, அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அவங்க நடத்தணும்ன்றத உரிமை கொடுத்தாரு. அப்புறம் a good administrator always bring prosperity to the whole country. அந்த மாதிரி இருக்கிற ஒரு நல்ல அரசாட்சி புரிஞ்சவன் நாட்டுக்காக நிறைய செஞ்சிருப்பான், செழிக்கிறதுக்கு நிறைய செஞ்சிருப்பான், ப்ராஸ்பெரிட்டி அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் லொக்கேட் அவங்களுடைய ஸ்டேட், கேபிட்டல், ரிவர், ட்ரிபியூட்டரிஸ் அண்ட் அதர் ஜாகிரபிக் டிவிஷன் ஆன் த மேப் ஆஃப் இந்தியா எல்லாமே நம்ம பார்க்க போறோம் இந்த சாப்டர்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வித், நம்ம நிறைய கதை கேட்டிருப்போம், தெனாலிராமன் அப்படின்ட்டு. அவர் யார் அப்படின்னா, அவர் கிருஷ்ணதேவராய பீரியட்ல இருந்த ஒரு பண்டிட், ஒரு கிரேட் பண்டிட் தான், சரியா, தெனாலிராமன். ஒரு நாள் a great scholar came to the court of கிருஷ்ணதேவராயா. கொஞ்சம் படிச்சவங்கள ஸ்காலர்னு சொல்லுவோம். அப்போ the scholar was confident because he thought that he has mastered all literature that was existing during that period. இப்போ இவன் இந்த பண்டிதர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த பண்டிதர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருந்தார், ரொம்ப தைரியமா நம்பிக்கையா இருந்தார். என்னன்னா, அவர் எல்லா விதமான பாடங்கள் படிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாரு. இப்போ தமிழ் அப்படின்னா, தமிழ் லிட்ரேச்சர் அப்படின்னா அதில் இருக்கிற இலக்கியம், இலக்கணம், எல்லா பாடல் எல்லாம் படித்தது தான் லிட்ரேச்சர்னு சொல்லுவோம். மொழியை பற்றி ஃபுல்லாக பார்க்கறது, மொழி ரிலேட்டடாக எல்லாத்தையும் அவங்க மொழியில் இருந்த அந்த ரிச்னஸ், அதை தான் லிட்ரேச்சர்னு சொல்கிறது. அதை அவர் பார்க்குறாரு. அப்புறம் ஹேவிங் ஒன் மெனி ஸ்காலர், இவர் மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவார்னா, நிறைய இவருக்கு என்ன வேலைன்னா, இப்போ பண்டிதர் தானே, ஒரு ராஜா கிட்ட போய் அங்கே இருக்கிற பண்டிதர் கூட பேட்டில் ஆஃப் ஃபிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன, போட்டி போடுறது, அதுவும் காமெடியாக போட்டி போடுறது, அதில் ஜெயிக்கிறது, இந்த மாதிரி பண்ணுறவர். ஹி அசியூம் தட் ஹி வாஸ் none in India who can defeat him. அவர் என்ன நினச்சிட்டார், அந்த பண்டிதர் நம்மளை ஜெயிக்க யாருமே இல்லை அப்படின்ற அளவுக்கு நினச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவர் பல பேரை ஜெயிச்சிருக்காரு அவருடைய ஞானத்தை வச்சுட்டு. இந்த கான்ஃபிடென்ஸ்ல, இந்த தன்னம்பிக்கையில் அவர் என்ன பண்றாரு, சேலஞ்சு ஸ்ரீ கிருஷ்ணதேவராயா அண்ட் ஹிஸ் அஷ்டடிக் கஜாஸ் ஃபார் ஏ வர்பல் டியூவல். அவர் என்ன சொல்றாரு, இந்த கிருஷ்ணதேவராஜா கிட்ட அஷ்டடிக் கஜாஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க கீழே இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸ், அந்த மக்கள் கிட்ட என்கிட்ட போட்டி, வார்த்தை போர், வர்பல் டியூவல், வார்த்தை போர் போட்டி வச்சுக்கலாமா அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுக்கு இந்த கிங் ஆல்சோ அக்செப்டட் த சேலஞ்ச். இந்த கிருஷ்ணதேவராயா அந்த பண்டிதர்கிட்ட அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆனா இந்த போயட் என்ன பண்றான், defeated all who debated with him and with his confidence was turning into arrogance. இங்கதான் பிரச்சனை.
இந்த பண்டிதர் வந்து என்ன பண்றாரு, நிஜமாவே அங்க இருக்கிற அந்த அவருக்கு கிருஷ்ணதேவராய கீழே இருக்கிற அந்த மினிஸ்டர்ஸ் கூட எல்லாம் வார்த்தை ஜாலம் புரிகிறாரு. அதுல பார்த்தா இவர் உண்மையிலேயே கொஞ்சம் கான்பிடென்டா இருக்கிறாரு, தெரிஞ்சவரா இருக்காரு, எல்லாத்தையும் வின் பண்றாரு. அப்படி ஜெயிச்சு வின் பண்ண அவருக்கு தலகணம் ஏறுது. அரகண்ட் இஸ் பிகமிங் ஹெட் வெயிட் பொறுத்த ஒரு அரகண்ட் பிஹேவியரா பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்ப கடைசி ஆண்டாள் யாரை மீட் பண்ண போறாரு, நம்ம தெனாலிராமன். ஓகேவா? இட் வாஸ் தெனாலிராமன் டர்ன் நெக்ஸ்ட். அவர் என்ன பண்ணாரு, he took out a book covered in a beautiful red silk cloth and humbly said, சிம்பிளா என்ன சொன்னாரு, ஒரு புக்கு, அது சிகப்பு கலர் சில்க் கிளாத் போட்டு அழகா பூட்டிருக்கு. அதை ஓபன் பண்ணிட்டு, ஓ ஸ்காலர், யூ சீம் டு பி மோஸ்ட் நாலேஜபிள். ஐ வுட் பி ஹாப்பி இஃப் வி கேன் டிபேட் அண்ட் த்ரோ லைட் ஆன் திஸ் ஒர்க். இது பேரு திலகஷ்ட மகிஷ பந்தனம் அப்படின்ற அந்த புக்கை வந்து அவர் சொல்றாரு. நீங்க நிறைய நாலேஜபிள் பர்சனா இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களா இருக்கீங்க. இஃப் நீங்க I'll be happy, நான் சந்தோஷப்படுவேன், இஃப் we can define, நம்மளுடைய வார்த்தை போற வந்து இந்த புக்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. பேர் என்ன, திலக் அஷ்ட மகிஷ பந்தனம். சரியா? இப்ப இந்த பண்டிட் was astounded because he had not come across this book among the thousands of books that he has read in several languages. Ashamed, he left the court. ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, அந்த பண்டிதர் இருக்கார்ல, இந்த பண்டிதர் அப்படியே அஸ்டவுண்டட் அப்படின்னு நின்றுட்டாரு. என்ன செய்வது தெரியாம அப்படி மலைச்சு நிக்கிறாரு. ஏன்னா he did not come across the book. இந்த புக்கை வந்து அவரு இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. அவரு இது வரைக்கும் அந்த புக்கை பார்த்ததே இல்லை. among the thousands of the book he has read in several languages and ashamed he left the court. அப்போ அந்த ஆள் படிச்ச, அந்த பண்டிதர் படிச்ச ஆயிரக்கணக்கான புக்ல இந்த புக் இல்லை. அவரு அதுவும் பல லாங்குவேஜோட படிச்சிருக்காரு. அப்படி பல லாங்குவேஜ்ல இந்த புக் இல்லை. அதனால ashamed, அவமானப்பட்டு he left the court. உடனே ஸ்ரீ கிருஷ்ணதேவராயா felt elated as Tenali Rama has saved the reputation of the court. உடனே கிருஷ்ணதேவராயா என்ன நினைக்கிறாரு, ஆஹா நம்மால் பாத்தியா பண்டிதர் ரொம்ப தெரிஞ்சவன் சொன்னா, அந்த பண்டிதரை அனுப்பிட்டான். அந்த பண்டிதரை இந்த புக்கு தெரியுமான்னு கேட்டான். அந்த புக்கை அவனை படிக்கலன்னு சொன்னோடனே இவரு நம்மள அனுப்பிச்சு விட்டுட்டான். அப்ப நம்ம அதை வந்து ஜெயிச்சுட்டான். ஆல்மோஸ்ட் நம்ம கொஞ்சம் தைரியமா ஜெயிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி எலைட்டட், கொஞ்சம் உயர்வா நினைக்கிறாரு. At the same time, he was curious to know more about the book and requested Tenali to elaborate on the book. அதே நேரத்துல இவருக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா நாமளும் அந்த புக்கை கேள்விப்பட்டது இல்லையே, அதனால தெனாலி அந்த புக்கை பத்தி கொஞ்சம் சொல்ல அப்படின்னு கேட்கிறாரு. உடனே அவன் தெனாலி ராமன் என்ன பண்றான், Rama removed the silk cloth for everyone in the court to see the literary piece. To the surprise of all, it was not a book but a bundle of twigs tied with a rope to appear like a book. The king was amused. அங்க காமெடி என்னன்னா, தெனாலிராமன் உண்மையிலே சில்க் கிளாத், வெளியில இருக்கிறது ரெட் கலர் சில்க் கிளாத்தா இருந்தது, ஆனா கீழே இருந்தது வெறும் பண்டில் ஆஃப் ட்விக்ஸ், குச்சி, சின்ன சின்ன குச்சிகளை புக்கு மாதிரி அடுக்கி ஒரு நூல் போட்டு சுத்தி வச்சிருந்தான். அதுதான் பார்க்க புக்கு மாதிரி இருந்தது. அதை பார்த்துட்டு உண்மையிலே புக்கு நினைச்சிட்டு அந்த பண்டிதர் தோத்து போயிட்டான். அந்த கிங் வாஸ் அம்யூஸ்டிங்க. சரியா? அப்ப ராமா வெண்ட் ஆன் டு எக்ஸ்பிளைன். அப்பதான் வந்து ராமர் வந்து அதோட நிறுத்தல. அவன் என்ன சொல்றான், ஓ கிரேட் கிங், நான் அவன்கிட்ட என்ன சொன்னேன், திலகஷ்டா அப்படின்னு. அப்படின்னா தில் அப்படின்னா சீசேம். சீசேம்னா என்ன, கடுகு, இது நம்ம என்ன சொல்லுவோம், நல்ல என்ன, எள்ளு பேர் தான் தில், சீசேம். கஷ்டா அப்படின்னா எள்ளு குச்சி, ட்ரைடு ட்விக்ஸ். அப்போ திலகஷ்டா அப்படின்னா என்ன அர்த்தம், ட்விக்ஸ் ஆஃப் சீசேம் பிளான்ஸ், அந்த எள்ளோட குச்சி. The rope which is used to tie a buffalo இருக்கு இல்லையா, அது பேரு மகிஷ பந்தனான்னு பேரு. மகிஷ பந்தனா, மகிஷானா பஃபலோ, மகிஷாசுர மத்னினா என்ன, எருமாட்டு மேல இருக்கிற தேவி. இது மகிஷானா பஃபலோ, பந்தனானா கட்டுறது, பைண்ட் வித் ரோப். அப்ப நான் இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துதான் திலகஷ்ட மகிஷ பந்தனான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு. So I just used the Sanskrit name of all this. அந்த பண்டிதர் வந்து அது ஸ்கேர்ட், அவர் வந்து அதை பார்த்து பயந்துட்டு அது ஒரு புக்குன்னு நினைச்சிட்டு அதை அவர் படிக்கலன்னு நினைச்சிட்டு அவரா தோல்வி ஒத்துட்டு போயிட்டாரு அப்படின்னாங்க. அப்புறம் எல்லாருமே இந்த ராஜா எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்படின்னா ஏன் இதை இப்ப இங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிருஷ்ணதேவராயர் வந்து ஒரு பெரிய மன்னரா இருந்தாலும் அவர்கிட்ட நிறைய அறிவாளிகள் வாழ்ந்த மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க. அதுல தெனாலிராமன் வாஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் ஹிஸ் அரசபை. சரியா? அண்ட் அவர் வந்து இஸ் நோன் ஃபார் விட் அண்ட் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அவர் வந்து நல்லா சிந்திக்கவும் வைப்பாரு, சிரிக்கவும் வைப்பாரு. ஓகேவா? இப்போ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்ன, டு நாட் பி அரகண்ட் அபவுட் வாட் யூ நோ, ஆல்வேஸ் பி ஹம்பிள்
as there are a lot more things that we need to know. அதுல இருந்து என்ன தெரியுது, நம்ம எப்பவுமே தலகணம் பிடிக்க கூடாது, அரகண்ட் ஹெட் வெயிட் இருக்கக்கூடாது, அபவுட் நமக்கு தெரிஞ்சதை பத்தி ரொம்ப இது பண்ணக்கூடாது, எப்பவுமே ஹம்பிளா இருக்கணும், ஈஸியா இருக்கணும். as long as there is என்னென்ன lot more things that we need to know, நமக்கு இன்னும் நிறைய படி தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம அமைதியா தான் இருக்கணும். கட்டுறது கையளவு கல்லாத உலகளவுன்னு தமிழ்ல சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? சரி, இப்ப இந்த லெசனுக்குள்ள போலாம். ஜெய் ஜிக்யாஷா மா அப்படின்னு, ஜிக்யாஷான்றது பொண்ணு, அவங்க அம்மா வந்து மாவை வந்து அம்மா தான் இல்லையா, அம்மா enters the house in the evening. She sees Jigyasha busy doing something at her desk and is surprised. அவங்க அம்மா வந்து பொண்ணை பார்க்குறாங்க, பொண்ணு வந்து என்னவோ பிஸியா ஏதோ பண்ணிட்டு இருக்கா, and she is surprised. அப்போ என்ன சொல்றாங்க அம்மா, you seem to be so engrossed with something. What is Jigyasha? நீ ஏதோ முக்கியமான வேலை பண்ற மாதிரி தெரியுது, அது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. உடனே ஜிக்யாஷா சொல்றா, அம்மா, this term's history project is to know about ruins of MP and talk about it in the class. My friends and I were puzzled that we have been asked to do a project on ruins அப்படின்னா. அதாவது அவ சொல்றா, சலிச்சா சொல்றா, அம்மா இந்த டேர்ம் ஹிஸ்டரி ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா, இது வந்து ஹம்பின்ற ஊரோட அழிவை பத்தி படிக்கணும்னு சொல்லிருக்காங்க, அண்ட் டாக் அபவுட் இட் இந்த கிளாஸ். ஆனா எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸுக்குமே we were puzzled. ஏன்னா we have been asked to do a project on ruins, அதாவது அழிந்து போன ஒன்றை பத்தி நம்மளை வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ண சொல்றாங்களேன்னு எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குமா அப்படின்றா. அப்போ we went to the library and found a few history books with the help of our librarian for the project. We found something very interesting in them அப்படின்னு சொல்லி அதோட நிறுத்தினா பரவாயில்ல. அவன் என்ன சொல்றா, இதுக்காக இந்த ப்ராஜெக்ட்காக நாங்கள் லைப்ரரி போனோம், அங்க இருக்கிற லைப்ரரியன் சாரோட ஹெல்ப்போட சில ஹிஸ்டரி புக்ஸ் எடுத்து அதை படித்தோம். we found something very interesting in them அப்படின்னு சொல்றேன். உடனே அம்மா சொல்றா, ஓ, வாட் இஸ் தட் fascinated you so much? எதுப்பா உனக்கு அவ்வளோ ஆச்சரியம் மூட்டுச்சு, ஃபேசினேட் பண்ணது அப்படின்னு அம்மா கேட்குறாங்க. அதுக்கு ஜிக்யாஷா சொல்றா, Ma, we found information about one of the glorious periods of our Indian history and a kingdom that has contributed a lot to our heritage. Do you know about the Vijayanagar Empire ma அப்படின்றா. அதாவது அவ பெருமையா என்ன சொல்றா, நாங்க படிச்ச இன்ஃபர்மேஷன்லாம் ரொம்ப பெரிய விஷயம், அவருடைய காலம் குளோரியஸ் காலம், ஒரு நல்ல பொற்காலம், அவருடைய வந்து ஒன் ஆஃப் த குளோரியஸ் பீரியட் ஆஃப் அவர் இந்தியன் ஹிஸ்டரி. நம்மளோட இந்திய வரலாற்றுல பல மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, ஆனா இவர் வந்து ஒரு பொற்காலம், நல்ல பெரிய குளோரியஸா ஆட்சி பண்ணவர். அது மட்டும் இல்லை, அவருடைய கிங்டம், அந்த நாடு ஹஸ் கான்ட்ரிபியூட்டட், நம்மளுடைய நாட்டுக்கு பாரம்பரியமிக்க பல விஷயங்கள் கொடுத்துருக்கு, ஹெரிட்டேஜ், ரொம்ப பாரம்பரியமிக்க பல விஷயங்கள் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு விஜயநகர் எம்பையர் பத்தி தெரியுமாமா அப்படின்னு கேட்குறான். உடனே அம்மா சொல்றாங்க, இல்லப்பா, நாட் மச் ஜிக்யாஷா, I would love to hear from you. நீயே சொல்ல, நான் தெரிஞ்சுக்கிறேன். I will be happy for it. I will freshen up and join you. Meanwhile, you can either complete your work or go to play with your friends for a while. We can then discuss and put your project together. உன்னை என்ன சொல்றாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது ஜிக்யாஷா, பட் ஆனால் I would love to hear from you. நீ சொல்லு, நான் கேட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் போய் ரிஃப்ரெஷன் பண்ணிட்டு வரேன், ஜாயின் யூ. அந்த டைம்ல நீ என்ன பண்ற, யூ கேன் கம்ப்ளீட் யுவர் ஒர்க், நீ என்ன வேலை செய்யறியோ அதை முடிச்சுட்டு, ஆர் இல்லைன்னா கோ டு பிளே வித் யுவர் ஃப்ரெண்ட் ஃபார் யுவர் வைல், இப்போ விளையாடிட்டு வா, then we will discuss and put the projects together அப்படின்னு சொல்றான். உடனே ஜிக்யாஷா சொல்றான், I like that idea ma, I will go to play for some time and we shall do it அப்படின்னு சொல்றான். ஓகேவா, இதுதான் அந்த ஹம்பி ரூன். அந்த ஹம்பி எம்பையர் இப்போ இருக்கிற கண்டிஷன் இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் சிதிலம் அடைஞ்சிருக்கும், சிதிலம் அடைஞ்சு இன்னைக்கு இருக்கும். சரியா, இப்போ கொஞ்ச நேரம் ஆச்சு. ஜிக்யாஷா comes home after her evening play, freshen up and sit with her mother for sharing her learning and also to complete her preach. இப்போ என்ன பண்றா ஜிக்யாஷா, விளையாடிட்டு வந்தாச்சு, ஃப்ரெஷன் அப் ஆகிட்டா, அம்மா கூடயும் உட்காந்துட்டா. ஃபர்ஸ்ட் அம்மா கூட உட்காந்து ரெண்டு விஷயம், ஷேரிங் ஹர் லேர்னிங்கும் பண்ணணும், அட் த சேம் டைம் இப்போ ப்ராஜெக்டையும் கம்ப்ளீட் பண்ணணும், அண்ட் ஆல்சோ டு கம்ப்ளீட் அ ப்ராஜெக்ட். உடனே அவ சொல்றாங்க, டெல் மீ மோர் அபவுட் த காஸ் ஆஃப் யுவர் எக்ஸைட்மெண்ட் லிட்டில் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அம்மா திருப்பி ஆரம்பிக்கிறான், நீ எக்ஸைட்மெண்ட் ஆகிட்ட, உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என்னது அப்படி சொல்லுப்பா, நான் கேட்குறேன் அப்படின்னு. ஜிக்யாஷா சொல்றான், மா, there are two narratives about how Vijayanagaram came into existence. அதாவது விஜயநகர அரசாட்சி நடந்ததுக்கு எப்படி வந்தது, ரெண்டு புக்கு, ரெண்டு விதமா சொல்றாங்க, ரெண்டு நரேஷன் சொல்றாங்க. ஒன்னு says that ஹரிஹரா அண்ட் புக்கா were cow herds. அதாவது அதுல ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு இதுல
ஹரிஹராவும் புக்காவும் மாடு மேய்க்கிறவங்களா இருக்காங்க. தேவர் ஐடென்டிஃபைட் பை எ குரு. ஒரு குரு வந்து அவரை ஐடென்டிஃபை பண்றாரு. அந்த விஜயரண்யா அண்டர் ஹூஸ் துட்டிலகே தே எஸ்டாப்ளிஷ் த விஜயநகர் எம்பையர். அவங்களுடைய அந்த விஜயரண்யாவோட கண்டிஷன்ல தான் இவங்க அந்த விஜயநகர எம்பையரை ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு நரேஷன். அதாவது ஒரு நரேஷன். ஹரிஹராவும் புக்காவும் ஒரு மாடு பெரிய ஒரு மாட்டு தொழுவம் வச்சிருந்தாங்க. பெரிய லெவல்ல மாடு கவு ஹர்டு பெரிய கவு பார்த்துக்கிறவங்களா இருந்தாங்க. அப்போ அந்த வழியா போன ஒரு குரு விஜயரண்யான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவங்க எவரும் அண்டர் ஹூஸ் டியூட்லகே தே எஸ்டாப்ளிஷ்ட். இவருக்கு அந்த குருக்கு கீழே இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் ஃபார்ம் பண்ணாங்க விஜயநகர் எம்பையரை அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு டைப். தி அதர் நரேஷன் என்னன்னா, இந்த ஹரிஹரா and Bukka were 2 of the 5 sons of Sangama. They were minister in the state of Kampili. ஆனா when Muhammad bin Tughlaq conquered Kampili, they were imprisoned and forced to convert to Islam. When they were sent to suppress a revolt in Kampili, Saint Vidyaranya encouraged them to embrace Hinduism and liberate people from Muslim domination அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னொரு கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சங்கமான்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த சங்கமாவுக்கு 5 சன்ஸ் இருக்காங்க. அதுல 2 பேர் வந்து ஹரிஹராவும் புக்காவும். அப்போ இவங்கெல்லாம் யாரா இருக்காங்க அப்படின்னு கேட்டா, அப்போ வந்து ஒரு ஸ்டேட் ஆஃப் கம்பிலின்னு ஒரு ஸ்டேட் இருக்கு. அங்க மினிஸ்டரா இருக்காங்க. அப்ப இந்த ஹரிஹராவும் புக்காவும் மினிஸ்டர்ஸ் இன் ஸ்டேட் ஆஃப் கம்பிலியில இருக்காங்க. அப்போ பக்கத்து நாட்டு மன்னன் வந்து முகமது துக்ளக் அப்படின்னு ஒருத்தன் வந்து இந்த கம்பெனிய வின் பண்ணிட்ட உடனே அவன் என்ன பண்றான், அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் இம்ப்ரெஷன் பண்றான். இம்ப்ரெஷன் என்ன, ஜெயில போட்டது மட்டும் இல்லாம அவங்க எல்லாரையும் டேய் நீங்க எல்லாம் இஸ்லாம் மாறுங்கடா அப்படின்னு சொல்றான். அப்படி மாத்திட்டு இருக்கும் போது when they were sent to suppress a revolt, அப்ப அந்த டைம்ல இவன் இந்த 2 பேரை கூப்பிட்டு, டேய் அங்க கம்பெனியில உள்ள மக்கள் வந்து எதுக்குறாங்கன்னா அவங்கள நீ கண்ட்ரோல் பண்ண, சப்ரோஸ் பண்ண, அவங்கள அந்த எதிர்ப்பை அடக்குன்னு சொல்லி இவங்களை அனுப்புறதுக்கு இவங்க வரானுங்க. இந்த 2 பேரும் அரசர். இப்ப வந்து முகமது பின் துக்ளக் என்ன சொல்றோம்னா அதை அப்படியே கேட்கணும் இல்லையா? அதனால இவங்க வந்து அதை சப்ரஸ் பண்ண வரும்போது செயின்ட் வித்யரண்யா, அப்ப வித்யரண்யான்னு ஒரு முனிவர் என்கரேஜ் தேம். அவர் வந்து இல்ல நீ வந்து இந்துயிசமே வந்து எம்பரேஸ் பண்ணு, அப்புறம் மக்கள் கிட்ட இருந்து விடுதலை நீ வாங்கி கொடு ஃப்ரம் முஸ்லீம். அந்த முஸ்லீம் முகமது பின் துக்ளக் கிட்ட இருந்து நீ இந்த மக்களுக்கு வாங்கி கொடுன்னு சொல்லி அவர் சொன்னதாகவும், அதனால இவர் வந்து இந்த விஜயநகர் எம்பையர் வந்ததாகவும் ஒரு கதை இருக்கு. ஸோ தேர் ஆர் 2 நரேஷன்ஸ். ஒரு நரேஷன்ஸ் கவுஹர்டா இருக்கிற ஹரிஹராவும் புக்காவும் குரு வித்யரண்யா கூட சேர்ந்து விஜயநகர் எம்பையர் ஆரம்பிக்கிறாரு. இன்னொரு நரேஷன் என்ன, கம்பெனின்ற ஸ்டேட்ல மினிஸ்டரா இருக்கிற ஹரிஹராவும் புக்காவும் அங்க இருக்கிற செயின்ட் விஜயரண்யா கூட சேர்ந்துட்டு ஹிந்துவிசம் எம்பரேஸ் பண்ணி முகமது பின் துக்ளக்னால இம்ப்ரெஷன் அண்ட் இஸ்லாமியரை கன்வெர்ட் பண்ணவங்களை வந்து லிபரேட் பண்ணணும், விடுதலை பண்ணணும் ஃப்ரம் முஸ்லீம் டாமினேஷனுக்கு. அதனால ஃபார்ம் ஆன ஒரு கிங்டம் தான் விஜயநகர் கிங்டம்னு 2 நரேஷனை சொல்றான். உடனே அம்மா இன்ட்ரெஸ்டிங், தட் இஸ் இன்ட்ரெஸ்டிங், பரவாயில்லையே. அப்போ when did they form the kingdom? சரி உங்களோட அரசாட்சி எப்போ நடந்ததுன்னு கேட்குறாங்க. எந்த இயர்ல அப்படின்னா, இட் வாஸ் அரௌண்ட் 1336 காமன் எரா, 1336 காமன் எரா. இப்போ நம்ம இருக்கிறது 2024 இல்லையா? அப்போ ஆல்மோஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துக்கோ, 1300 இயர்ஸ் முன்னாடின்னு வச்சுக்கோங்க அப்ராக்சிமேட்டா. அப்போ ஐ விஷ் டு ஷேர் சம்திங் தட் ஐ லவ் நோயிங் அப்படின்னு சொல்றாங்க. ஜிக்யாஸே எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன் அப்படின்னா, உடனே அம்மா சொல்றா வெயிட்டிங் டு ஹியர் அப்படின்றாங்க. இந்த பிக்சர் தான் ஹரிஹராவும் புக்காவும் எப்படி இருக்காங்கன்றது. சரியா? சரி, இப்போ இந்த ஜிக்யாஸ் சொல்றாங்க, இந்த ஹரிஹரா conquered the state of Kadamba and defeated the Sultan of Madura. After Harihara, Bukka became the ruler. Both Harihara and Bukka refused to assume the title of the king. In fact, Bukka assumed the title Vedamarga Pratishtapaka, which means establisher of the path of Vedas அப்படின்றாங்க. ஜிக்யாஸ் என்ன சொல்றா, இந்த ஹரிஹரா இருக்கான் இல்லையா, இந்த ஹரிஹரா வந்து கடம்பான்னு ஒரு ஸ்டேட் இருக்கு, அதை போய் கான்கர் பண்ணிட்டான், வின் பண்ணிட்டான். அண்ட் டிஃபீட்டட் த சுல்தான் ஆஃப் மதுரா. மதுரான்ற ஊர்ல ஒரு சுல்தான் இருக்காரு, அந்த சுல்தானையும் டிஃபீட் பண்ணிட்டான். ஸோ ஹரிஹரா இப்ப கடம்பா மதுரா 2 ஊரும் அவங்க கிட்ட வந்துடுச்சு. அப்புறம் ஆஃப்டர் ஹரிஹரா புக்கா பிகேம் த ரூலர். ஸோ ஹரிஹரா தான் ஃபர்ஸ்ட், அவன் வந்து இது 2யும் ரூல் பண்ணியிருக்கான்.
ஹரிஹராக்கு அப்புறம் புக்கான்றவன் இப்போ வந்துட்டான். இந்த புக்கான்றவன் ரூலர் ஆயிட்டான். யாருக்கு? கடம்பாக்கும் மதுராக்கும். சரியா? ஃபைன். இப்போ இந்த போத் ஹரிஹரான் புக்கா ரெண்டு பேருமே கிங்ன்ற டைட்டில், நாங்க ரெண்டு பேரும் அரசன் நாங்க சொல்ல மாட்டோம், கிங்ன்ற டைட்டில் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இன்ஃபேக்ட் புக்கான்றவன் என்ன சொல்றான், வேத மார்க்க பிரதிஷ்டாபாக அப்படின்றான். அப்படின்னா என்ன, நாங்க வந்து வேதத்தின் பாதையில நடக்கிற மக்கள் ஒரு தலைவன் அப்படின்ற மாதிரி சொல்றானா அப்படின்னு, தி எஸ்டாப்ளிஷர் ஆஃப் த பாத் ஆஃப் த வேதாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்படிதான் இந்த புக்கான்றவன் இப்போ அரசாட்சி ஹரிஹராக்கு அப்புறம் வந்துட்டான். சரியா? தே ஆர் நாட் கிங், தேர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த பாத் ஆஃப் த வேதாஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த டைம்ல என்னென்ன இருந்துச்சுன்னா, பட் ஜெயினிசம், ஜெயின் மகாவீர கும்பிடுற மதம் பேரு ஜெயினிசம், புத்தாவை கும்பிடுற மதம் பேரு புத்திசம், இஸ்லாம் முகமது ப்ராஃபட்டை வந்து கும்பிடுறவங்க பேரு இஸ்லாம், ஜீசஸ் கிரைஸ்ட் கும்பிடுறவங்க கிறிஸ்டியானிட்டி. அப்போ இந்த நாலுமே வேர் ரெஸ்பெக்டட். அப்போ பல மதங்கள் அந்த ஊர்ல இருந்தாங்க. புரியுதா? அண்ட் ப்ரொவைடட் ஈக்குவல் ஃப்ரீடம். விஜயநகர்ல என்ன பியூட்டி அப்படின்னா, எல்லா மதக்காரங்களும் வாழலாம், எல்லா மதக்காரங்களும் அவங்கவுங்களுக்கு பிடிச்சதை பண்ணிக்கலாம், அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது, அவங்களுக்கும் ஈக்குவலான ஃப்ரீடம் இருந்துச்சு. டில் விஜயநகர் டிக்ளைன், விஜயநகர் தோக்குற வரைக்குமே அப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? இவர் தான் கிருஷ்ணதேவராயா. ஓகே, சரி. இப்போ செக்குலரிசம்னா என்னப்பா அப்படின்னா, individuals are free to practice their religion without fear of discrimination. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய மதம் எந்த மதமா இருந்தாலும் பயம் இல்லாம அந்த மத கோட்பாடுகளும் கொள்கைகளும் நம்ம ஃபாலோ பண்ணலாம். இது பேர் தான் செக்குலரிசம். இந்தியா இஸ் எ செக்குலர் நேஷன். அப்படின்னா என்ன, இங்க ஒரு ஹிந்துக்கு என்ன உரிமை இருக்கோ எல்லா உரிமையும் கிறிஸ்டியனுக்கும் உண்டு, முஸ்லிமுக்கும் உண்டுன்னு அர்த்தம். புரிஞ்சுதா? அப்போ செக்குலரா இருந்திருக்காரு அந்த பீரியட்ல விஜயநகர் எம்பையர்ல. அடுத்தது ஹிஸ்டாரியன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஹிஸ்டரியை நல்லா படிச்சவரு பேரு ஹிஸ்டாரியன்னு பேரு. சரியா? சரி. இப்போ இந்த கிருஷ்ணதேவராயல இந்த புக்கா இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? இதுல பாத்தீங்கன்னா அமங் த கிங் ஆஃப் விஜயநகர் எம்பையர், கிருஷ்ணதேவராயாவோட ரீன் அவரோட பீரியட், அவர் இருந்த காலத்துல இஸ் த மோஸ்ட் செரிஷ்ட் பை மெனி ஹிஸ்டாரியன்ஸ். அப்போ ஒரு எம்பையர்ல வந்து பாத்தீங்கன்னா தாத்தா, அப்பா, பையன், பேரன் அப்படின்னு ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படி விஜயநகர் எம்பையர்ல வந்திருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணதேவராயர் பீரியட் வந்து ரொம்ப நல்ல பீரியடா இருந்துச்சு, அதை நிறைய ஹிஸ்டாரியன்ஸ் வந்து போட்டுருவாங்க, ரொம்ப புகழ்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டு யூ ரிமெம்பர் த ஸ்டோரி when a child wanted an elephant to be put in a pot? நாம இருக்கா, பானைக்குள்ள யானை, யானைக்குள்ள பானை, அந்த கதை. ஒன்னு ஜெய்ஷா ஆமாமா சொல்றா. டு யூ நோ ஹூ பென்ட் தி ஸ்டோரி? இந்த ஸ்டோரி எல்லாம் யார் எழுதுனான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னா, இல்ல அப்படின்னு சொல்றா. தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங்மா, they were written by தெனாலிராமா. யாரு ஹீரோ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோமே, என்னது ரெட் கலர் சில்க் கிளாத்ல வெறும் குச்சி, எள்ளு குச்சி வச்சு அழகா ஒரு புக்கு பேர் சொன்னானே, அந்த மாதிரி தெனாலிராமா. ஒன் ஆஃப் த அஷ்டதிக்கஜாஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேரு. அந்த கிருஷ்ணதேவராயா எப்படி ரூல் பண்ணான்னா, அவனுக்கு கீழே இந்த அஷ்டதிக்கஜாஸ்னு வச்சிருந்தான். இவங்க வந்து அஷ்டானா 8, ஆக்சுவலா 8 பேருன்னு நினைக்கிறேன். அதுல ஒருத்தர் இந்த தெனாலிராமன். ஓகேவா? அத்தனை பேரும் மினிஸ்டர்ஸ். அதுல இந்த தெனாலிராமன் மட்டும் பார்த்தீங்கன்னா, he was known for his wit and humor. அவர் வந்து நல்ல ஜோக் அடிப்பாரு, நல்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், டக்குன்னு சிந்தனை செஞ்சு ஆன்சர் சொல்லுவாரு. So wit and humor, and children of present days are also fascinated by the stories. In fact, தெனாலிராம கதைகள்னே நிறைய புக்ஸ் இருக்கு. இந்த காலத்து குழந்தைங்க கூட அந்த ஸ்டோரி எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எப்படி இவன் இப்படி எல்லாம் யோசிச்சான்னு they will be fascinated. அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? among the அஷ்டதிக்கஜாஸ் அலசானி பதானி, அந்த அஷ்டதிக்கஜாஸ் தான் கிருஷ்ணதேவராயல இருந்தான்னு பார்த்தோமா. இதுல அலசானி ஒருத்தர் தெனாலிராம, இன்னொருத்தர் பேர் அலசானி பிரதானா. இவர் வந்து கன்சிடர் டு பி கிரேட்டஸ்ட் எவர் தெலுங்கு போயட். இவருக்கு தெலுங்குல பெரிய பண்டிதர், பெரிய கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ் ஆல்சோ நோன் அஸ் ஆந்திர கவித பிதாமகா. அதாவது பிதாமகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆந்திராவோட கவித பிதாமகன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அலசானி பெதானா அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அவரும் வந்து அந்த 8 இதுல இருந்தாரு, அஷ்டதிக்கஜாஸ்ல இருந்தாரு. ஓகேவா? சரி. இப்போ வந்து 8 scholars. இங்க இருக்கு பாரு. அஷ்டதிக்கஜாஸ்னா என்ன? கிருஷ்ணதேவராயா had in his court a group of 8 scholars and poets who are known as அஷ்டதிக்கஜாஸ். ஓகேவா? சரி. இப்போ இந்த கிருஷ்ணதேவராயா himself was fluent in many languages. He patronized Sanskrit, Tamil, Kannada and Telugu literature.
Kannada poets like Chatu Vittal Nananda and Mallan Arya, the Tamil poet Haridasa were a few poets that Krishna Devaraya patronized. Jambavati Kalyana, Satyavadu Parine and Madalasa Charita are the few of the several books that Krishna Devaraya has authored. இப்போ நம்ம ஒரு ஸ்காலர்னு சொல்ற எல்லாரையும் பத்தி எஷ்டுதிக் கஜாஸ் பார்த்தோம் இல்லையா. கிருஷ்ணதேவராயாவே ஒரு பெரிய பண்டிதர். He himself was fluent. அதாவது கிருஷ்ணதேவராயா ஒரு பலமொழி தெரிஞ்ச ஒரு ஞானி. ஸோ he was fluentனா ரொம்ப சலரமா பேசக்கூடியவர். என்னென்ன he patronized Sanskrit. அப்போ கிருஷ்ணதேவராயா என்னென்ன லாங்குவேஜ் தெரியும்? 4 லாங்குவேஜ் தெரியும். சான்ஸ்கிரிட், தமிழ், கன்னடா அண்ட் தெலுங்கு. சரியா? அண்ட் கன்னட போயட் அவரு அது மட்டுமா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை. இவரை பத்தி கிருஷ்ணதேவராய பத்தி நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. அதுல கன்னட போயட்ல சாத்து விட்டலானந்தா அண்ட் மல்லனரியான்றவர் கிருஷ்ணதேவராய பத்தி நிறைய பாடல் பாடி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தமிழ் போயட்ல ஹரிதாசான்னு ஒருத்தர் வேற ஃபியூ போயட் தட் கிருஷ்ணதேவராயா பேட்ரனைஸ்ட், அவங்களும் பாராட்டி இருக்காங்க. இது மட்டும் இல்லாம இந்த கிருஷ்ணதேவராயாவே சில புக்கெல்லாம் எழுதியிருக்காரு. ஜாம்பவதி கல்யாணா, Satyavadu Parine and Madalasa Charita are a few of the several books that Krishna Devaraya has authored. அப்போ கிருஷ்ணதேவராயாவே நிறைய புக் எழுதியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு ஒரு பண்டிதர், அந்த அளவுக்கு ஒரு பல்மொழி வித்வான், பல மொழிகள் தெரிஞ்சவர் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் கிடையாது. பீயிங் an ardent devotee of the Lord Venkateshwara Tirumala, he has offered numerous items, priceless items to the temple. அது மட்டும் இல்ல, நமக்கு இங்க திருப்பதியில இருக்கிற வெங்கடேச பெருமாள் இருக்காரு இல்லையா, பெருமாளுக்கு நிறைய விலை மதிப்பு மிக்க பொருட்களை இவர் கிஃப்டா கொடுத்திருக்கிறாரு. ரொம்ப பெரிய டிவோட்டினா என்ன? கடவுளுக்கு பக்தன் அப்படின்னா டிவோட்டி. அந்த மாதிரி பெரிய பக்தனாகவும் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? So I will just stop here as part 1. We will continue in part 2. சரியா? Okay, Keshav, bye.